தம்பி அம்மா இல்லப்பா. அம்மா வெளியே போயிருக்காங்க. அம்மா ஏதாவது சொல்லணுமா? என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இந்த சத்து மாவு பாக்கெட்டு வீட்டையே ரெடி பண்ணிட்டோம். ஒரு பாக்கெட்டுக்கு 5 ரூபா கிடைச்சா கூட போதும். உங்க கடையில வச்சு விற்கிறீங்களா? அம்மா வந்தோடனே கேட்டு சொல்லட்டுமா? சரிப்பா. அக்கா ஒரு நிமிஷம், உங்களுக்கு வேணா கடையில் ஒரு சின்ன இடம் தர சொல்றேன். அதுல 10 பீஸ் மட்டும் வைங்க. எல்லாமே வித்துச்சுன்னா உங்களுக்கு காசு தரேன். ஆனா குவாலிட்டி இஷ்யூ எதுவுமே வரக்கூடாது. இதுக்கு ஓகேவா? இடம் குத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் வரேன். A few moments later. ஏதுப்பா அந்த பாக்கெட்டு? நம்ம கடைக்கு ஒருத்தவங்க ஆர்டர் எடுக்க வந்திருந்தாங்க. ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸா. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க நம்பிக்கையில 10 பீஸ் வைக்கிறதுக்கு மட்டும் இடம் தரேன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு பீஸ் தான் அது. எப்பா அந்த பாக்கெட்ல ஃபுட் லைசன்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி நம்பர் இல்ல, மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் இல்ல. கஸ்டமர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்பிக்கையை உடைக்கூடாது தான் நான் இடம் தரேன்னு சொன்னேன். சாரிம்மா. இதுக்கெல்லாம் யாராவது சாரி சொல்லுவாங்களா? இப்போ என்ன சின்னதா உனக்கு இடம் கொடுக்கணும் அவ்வளவுதானே? சத்து மாவு பாக்கெட் நல்லா இருக்குன்றது எனக்கே தெரியும். விக்கல்னா கூட பரவாயில்ல, நம்ம ஸ்டாஃபுக்கு ஆளுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துடலாம். போதுமா? தேங்க்ஸ்மா.